அட என்னங்க நிறைய செலவு பண்ணி எத்தனையோ ஃபேஸ் பேக் வந்து போட்டு எதுவுமே ரெடி ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஃபேஸ் பேக் மட்டும் நீங்கள் ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் போடலாம். அதேமாதிரி நிறையா பேர்த்துக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது. எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 10 பைசா செலவு இல்லாமல் பார்லர் பக்கமே போகாதீங்க. ஒரு வேளை கெமிக்கல் க்ரீம் வந்து போட்டிருக்கீங்க, முகம் வந்து கருப்பாக இருக்குது, சுருக்கங்கள் வந்துருச்சு, 30 வயசு இருக்கிறது பார்த்திங்கன்னா 60 வயசு மாதிரி தெரியுது அப்படின்னா இந்த பேக் உங்களுக்கு தான். கண்டிப்பாக இது லைவ் ரிசல்ட்டாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, இது எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது, எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். சூப்பரான ஒரு கலரில் செம்மையாக, இது எப்படி கலர் பிங்காக இருக்கோ அதே மாதிரி உங்கள் முகமும் வந்து மாறும். சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது ரிசல்ட்டும் வந்து 100% ப்யூராக இருக்குது. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டும் இல்லைங்க, இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு அந்த கலர் எப்படி இருக்குது, இப்போ இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த க்ரீமை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா 20 நிமிஷம் ஃபேஸ் பேக் நல்லா போட்டு காய வச்சுருங்க. இப்போ நான் கழுவிட்டு வரேன் எப்படி இருக்குது ரிசல்ட் பார்த்துட்டு வீடியோவில் போய் அப்புறம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது, செம்மையாக ரிசல்ட்டு. உடனே இப்போ இது என்ன பொருளெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு வீடியோவில் பார்த்துடலாமா? வெயிலுக்கு ஒரு 10 பைசா செலவு இல்லாமல் செம்மையாக ஃபேஸை வந்து உடனே ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ரெடி பண்ணலாம்னா இது பெஸ்ட்டான ஒரு இது. இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த செம்பருத்தி பூ வச்சு முகத்தை நல்லா எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாகிறது எப்படின்னு பார்க்க போகிறோங்க. ஒரு நிமிஷத்தில் உங்கள் முகம் வந்து சூப்பராக கலர் ஆகும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். செம்பருத்தி நல்லா ஒரு 10 செம்பருத்தி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் மேலே இருக்கு இல்லையா, இதை வந்து எடுத்துருங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த க்ரீன் கலரையும் எடுத்துகிட்டு வெறும் பூவை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா அலசிக்கோங்க, தண்ணி விட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபேஸுக்கு போடுறதே பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும், அதனால் தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க. ஒரு 10 பூ வரைக்கும் எடுத்துக்கலாம். இது ஃபேஸு கழுத்து எல்லாமே வந்து நீங்கள் போடலாம், நல்லா பிரைட் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, மங்கு இருக்குது, நாள்பட்ட கரைகளாக இருக்குது, கருப்புத்தன்மை போகவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு டைமே நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். செம்பருத்தி பவுடர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் நல்லாயிருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு 10 பூ வரைக்கும் எடுத்தாச்சு. இதில் இருந்த இதையெல்லாம் வந்து எடுத்துருங்க. அதே மாதிரி செம்பருத்தி வந்து நாட்டு செம்பருத்தியாக எடுத்துக்கோங்க. ஒத்தப்பூ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பூ வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்தக்கூடாதுங்க. முக்கியமாக நம்ம முகத்தை வந்து நல்லா சூப்பராக வெள்ளையாக்கக்கூடிய பசும்பால் தான் சேர்க்க போகிறோம். பாக்கெட் பால் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாக்கெட் பால் தான் சேர்க்குறேன். அளவாக இந்த பால் விட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். 1 டீஸ்பூன் பால் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சமாக வந்து நம்ம லெமன் சேர்த்துக்கலாங்க அரைக்கிறப்பவே. ஏன்னா நம்ம அரைக்கிறப்ப இதை சேர்த்துட்டோம்னா நல்லா கலந்துக்கும். அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் லெமன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க, சூப்பராக அரைப்பட்டுச்சு பாருங்கள். பசும்பால் 1 டீஸ்பூன் விட்டிங்கன்னா போதும். கூட வந்து தயிர் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். செம்மையாக அரைப்பட்டுருச்சு, சூப்பராக பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது ஒரு பவுலில் நம்ம இதில் கொட்டிக்கலாம். இப்போது இது நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிர், லெமனு, செம்பருத்தி வந்து சேர்த்து பாலும் சேர்த்துருக்கோம். நல்லா வந்து இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும். அரைச்சிங்க, சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பேஸ்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்குவோம். கடலை மாவு ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து ஆயில் எடுத்துகிட்டு நல்லா பளபளன்னு வச்சுக்குவோம். அதுக்காக நம்ம வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம்.
இதில் தண்ணி நீங்கள் சேர்க்கக்கூடாது. தேவைப்பட்டால் நீங்கள் கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தயிர் கூட மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து லெமனும் சேர்த்துருக்கிறதுனால அந்த வேர்லேருந்து அந்த கரைகளை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு லெமன் வந்து ஒத்துக்காது அப்படின்னா தக்காளி ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அது அக்கா நான் வந்து லெமன் செட் ஆகலை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க இல்லையா? அவங்க கண்டிப்பாக வந்து லெமன் அவாய்ட் பண்ணிவிட்டு தக்காளி ஜூஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? நல்லா வந்து இது மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. நம்ம அந்த லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறதுனால செம்பருத்தியோட கலர் வந்து மாறவே இல்லை பாருங்கள். நல்லா ஒரு லைட் பிங்க் கலராக செம்மையாக இருக்குது. இது நீங்கள் போட்டு 20 நிமிஷம் மட்டும் இந்த பேக்கை வந்து இந்த வெயிலுக்கு நீங்கள் போட்டுட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கழுவி பாருங்கள். சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் முகம் வந்து நல்ல கலர் ஆகும். ஒரே ட்ரிப்பில் கலர் ஆகுமான்னு கேட்காதீங்க. வாரத்தில் இது ஒரு 3 டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறப்ப உங்கள் முகத்தில் இருக்கிற ஆயிலு, முகப்பருக்கள், மெயினாக வந்து ஆயில் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா முகப்பருக்கள் அதிகமாக வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே இது சப்போர்ட் பண்ணி பருக்களை வரவிடாமல் முகத்தை நல்லா வெள்ளையாகும். சரிங்களா? சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ முகத்தில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்த க்ரீம் போட்டாலும் உங்களுக்கு பலன் வந்து கொஞ்சம் நேரத்தில் தான் போயிடும் அப்படிங்கிறீங்க. இது வந்து நம்ம இயற்கையாக வந்து வீட்டில் ரெடி பண்ணி போடுறத சோப்பு மட்டும் போடாதீங்க. ஒரு நாள் வந்து இந்த பேக் போடுறீங்க அப்படின்னா திரும்ப சோப் போட்டு கழுவலாமாக்கான்னு கேட்குறீங்க. எந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டாலும் அந்த ஒரு நாள் வந்து போடாதீங்க. அப்போ தான் அதோட ரிசல்ட் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இது ஸ்கின்னில் நல்லா உள்ளே இறங்கி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து நல்லா ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கணும். அதனால் க்ரீமோ இல்லை சோப்போ எதுவும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த க்ரீமை இப்போ என்னோடய முகம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ டல்லாக இருக்குது வெயிலில் போயிட்டு இருந்ததுக்கு. இப்போ இந்த க்ரீமை போட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆரம்பித்து நான் கழுவிட்டு காமிக்கிறேன். இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணிடலாம். கையிலேயே அப்ளை பண்ணுறோம் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரஷ்ஷு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஜில்லுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம வந்து பால் உள்ளே சேர்த்துருக்கிறதுனால முகத்தை டோட்டலாகவே நல்லா க்ளியர் பண்ணி கொடுத்துரும். எரிச்சல் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. சின்ன சின்ன கொப்பளங்கள் அந்த மாதிரி காயம் இருக்கிறவங்க கூட அந்த மேலே ஏதாவது பேஸ்ட் பேக் போட்டால் எரியும் அப்படின்னு சொல்லுவீங்க, புண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எரிச்சலோ எந்த ஒரு இதுவும் வந்து பாதிப்பு வராது உங்களுக்கு. இது அப்ளை பண்ணுறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா தயிர் பால் நல்லா ஜில்னஸாக இருக்குது. இது 10 வயசு குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம். நல்லா பிரைட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப லூஸாக தோல் சுருக்கமெல்லாம் இருக்கிறதெல்லாம் நல்லா டைட் பண்ணி கொடுக்கும். குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கழுத்துக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 20 நிமிஷம் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கழுவி பாருங்கள். அந்த தைரோய்க்கும் லெமனுக்கும் அந்த செம்பருத்தி பூக்கும் ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்கும். சூப்பராக வந்து அப்ளை பண்ணியாச்சு. நல்லா திக்னஸாக போட்டு விட்டுருங்க. இது நல்லா காய விட்டுருங்க. நல்லா காய விடுங்க. 20 நிமிஷம் வந்து டைம் நோட் பண்ணி வச்சுட்டு 20 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. அவ்வளோதாங்க. 10 பைசா செலவு இல்லாமல். கலர் பார்த்திங்களா, செம்பருத்தியோட ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது லெமன் வந்து சேர்த்துக்கிறதுனால கலர் வந்து அந்த பிங்க் மாறவே இல்லை. இதில் நீங்கள் வந்து லெமன் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமன் ஜூஸ் கட் பண்ணிவிட்டு தக்காளி ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஆரஞ்சு ஜூஸ் இப்போ வந்து நம்ம இந்த வெயிலில் நிறையாவே கிடைக்கும். அந்த ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் கழுவிட்டு வர்றேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். கழுவிட்டு வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு கழுவிக்கலாம்.
ஆனால் நல்லா காய விடணும். ஃபஸ்ட் டைம் போட்டிங்கன்னா 20 நிமிஷம் காய விடுங்க. வெயிட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஏன்னா நல்லா வந்து ஸ்கின் ஓப்பன் ஆகி ஃபுல்லாகவே இதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்கின்னில் இறங்கணும். அதுக்காக அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துலலாம் மங்கு இருக்குது, கரைகள் இருக்குன்னா பாருங்கள், இது மாதிரி நல்லா கொஞ்சம் ரொம்ப போட்டு தேய்க்க வேண்டாம். அழுத்தியெல்லாம் லைட்டாக வந்து இது மாதிரி கண்ணு கருவளையமெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி லைட்டாக அப்படி தேய்ச்சி விடுங்க. அவ்வளோதான். இப்போ நான் கழுவிட்டு வரேன். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக அந்த பிங்க் ஷேட் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. நிறையா பேர் கெமிக்கல் க்ரீம் போடுறீங்க, போட்டு வந்து புண்ணு ஆயிடுச்சு, முகம் வந்து எரிச்சலாக இருக்குது, எந்த க்ரீம் போட்டாலும் செட் ஆக மாட்டேங்குது, முகம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ஈஸியாக காலையிலே செம்பருத்தி பூவை பறிச்சுட்டு ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். வெயிலில் நல்லா சுற்றிட்டு வர்றீங்க அப்படின்னா வந்ததே அந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணி போடுங்க. ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஈஸியான ஃபேஸ் பேக் வந்து வாரத்தில் 3 டைம் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து போடுறீங்க அப்படின்னா 20 நிமிஷம் வந்து கம்பல்சரி ஊற வச்சு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் கழுவிடுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக க்ரீமோ சோப்போ யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.